விஷ்ணு பிரமா சூரியன் முனியப்பன் முக்கால் சத்தியம் யமதர்ம எப்பா ஊடாலப்பட்ட மாநில பூரா காவு கொடுத்தாச்சப்பா 3க்கு காவு கொடுத்தாச்சு ஆட்டாமுட்டிக்கு செக் பண்ணுறது கணக்கு ஆட்டாமுட்டிக்க கொண்டு இழுத்தல் டக்குன்னு எல்லாம் செக் பண்ணணும். செக் பண்ணாமல் கண்டாலுமே சிரிக்கமாக ஓடிட்டாலேதா பூரா பேப்பர் மொட்டையும் பேப்பரை வீட்டில் அச்சடிக்க பேப்பர் சேர்க்க வேண்டியது விதைக்க வேண்டியது அப்படியே 2 காலை கையை சாயந்தரம் நேரம் காலை நேரத்தில் மத்தியான நேரத்தில் சாப்பிட்றதுக்கு அப்படியே ஹோட்டல் கடையில் போய் வாங்கி இப்படி நக்கி அப்படி சொகுசாக காலை 2 பிளந்துக்கிட்டு போகிறான். கண்டாவில் ஆதார கார்டு பேங்கு பின் கார்டு பான் கார்டு அடுத்தாப்புல ஓட்டு ஐடி இந்த 3 செக் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக அவன் வீடு வாசல் கெட்டினது கணக்கு வந்துடும். உழைப்பு இல்லாமல் இந்த மொட்டையும் பேப்பர் வச்சு விளையாட்டு 1. 2வது நிலப்பரப்பை பூரா வாங்கி வச்சுருப்பான். நிலப்பரப்பை பூரா கெட்டடம் மாளிகையாக போட்டுப்பான். எல்லா சிக்கலும் உள்ளே மாட்டுவான். மாட்டையில் அந்த உயிர் தடத்தில் தின்னு கழிக்கிறதும் குடிச்சு கழிக்கிறதும் சூடு வச்சு தூக்கிடும். கை காலை திருக்கி விட்டுணும். முக்கால் சத்தியம் சந்தோஷம்ப்பா போட்டாச்சு கணக்கு டெல்லி கணக்கு. இப்போ தமிழ்நாடு கணக்கு இப்போ மோத விட போகிறேன். தமிழ்நாடு மோதினாத்தானே சரி வரும். டெல்லி தமிழ்நாடு டெல்லி மோதி அடித்து பிரட்டி உள்ளே வரையில் வானரப்படை தரப்படை விமானப்படை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவான். அதான் கணக்கு. முக்கால் சத்தியம் எப்பா நீதிமான் கணக்கு போட்டார். கணக்கு நீதி அரசர் நீதிமன்ற கோர்ட்டு தமிழ்நாடு முழுவதும் டெல்லி முழுவதும் ஊடாலப்பட்ட மாநிலம் எல்லா நீதிமன்றமும் எல்லாமே கவனமாகவே நீதிபதியை பூரா உட்காந்துக்கோப்பா. கோர்ட்டார் ஆணும் பெண்ணும். ஏன்னா இப்போ நேரம் பல்ல கடிப்பான். கருன்னு கடிப்பான். ஏன்னா இப்போ கடிக்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். விடிய இப்போ யோசனையில் இருக்கான். தமிழ்நாடு முழுவதும் யோசனையில் இருக்கான். டெல்லியில் யோசனையில் இருக்கான். ஊடாலப்பட்ட மாநிலத்தில் யோசனையிலே இருக்கான். இப்போ ஒரு கிளப்பி விட்டார் கடவுள். இப்போ ஏன்னா வாரண்டு போட்டாச்சுல வாரண்டு கணக்கு கடவுள் எழுதிட்டார். கடவுள் நீதிமான் நீதி அரசர் நீதிபதி சர்ச்சி ஐயா கணக்கு எழுதிட்டார் வாரண்டு. அப்போ வாரண்டு எல்லாம் வருது கணக்கில். இப்போ இவன் வந்து கற்கன்னு நாக்கரன்னு கடிப்பான். திடீர்னு கடிக்கிறவன் வீட்டில் பொண்டாட்டி மாதிரி புள்ள மாதிரி கடிச்சு விடுவான். பல லட்சம் கோடி அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலாக்கிறவன் எல்லாரும் திடீர்னு அவன் பொண்டாட்டி பிள்ளைய போட்டு நடு 12 மணிக்கே கடிச்சு விடுவான். அந்த மாதிரில இப்போ நிற்கான் கடிக்கிறேன்னு. அதனால தான் நீதிமன்ற கோர்ட்டில் கவனமாக இருந்து கோப்பாங்க. கணக்கு போட்டாச்சு. ஏன்னா நாங்கள் போடுற கணக்கு கோழி முட்டை கணக்கு மாதிரி இருக்கும். இதில் அர்த்தத்தை எடுத்து புரிஞ்சுக்கப்பா. நாங்கள் போடுற கணக்கு கோழி முட்டை கணக்கு. கோழி முட்டை கணக்கு போட்டு பார்க்கானா அதை மாதிரி நீதிமன்ற கோர்ட்டில் நாங்கள் நீதிபதிகள் ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணுக்கும் வழக்கறிஞர்களுக்கு கொடுக்குற கணக்கு கோழி முட்டை கணக்கு. இதில் திருப்பி கணக்கை எடுத்துக்கோப்பா. அதுதான் கணக்கு. ஏன்னா கணக்கு லேசான கணக்கு தான் வர்ற கணக்கு கோழி முட்டை கணக்கு. கோழி முட்டை கணக்கில் நீங்கள் கணக்கு கதை கணக்கு துஷ்டு எடுத்துக்கோங்க. முக்கால் சத்தியம் கவனமாகவே இருந்துக்கோப்பா. கோர்ட்டில் தமிழ்நாடு முழுவதும் இப்போ ரொம்ப கடிப்பான். அரசியல்வாதி தான் மெயின் கடிப்பான். உறங்க மாட்டான். இது உள்ள இராணுவ வானரப்படை தரப்படை விமானப்படை தமிழ்நாடு முழுவதும் உள்ளே வர்றது வரைக்கும் கொஞ்சம் சிக்கல். டெல்லி வருது. இப்போ டெல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். உள்ளே இறக்கி இப்போ வரும். இப்போ டெல்லியில் பூரா அமித்ஷா மோடி கண்டார வலிமை கேடுகட்ட உரிமை. இப்போ காங்கிரஸ் கைதியாகி போச்சு. இப்போ எல்லாமே கைதுக்கு தான் கைது பண்ணி விட்ருவான். உள்ளே தள்ளி விட்ருவான். ஈஸ்வரன் பரமசிவன் விடமாட்டான். ஏன்னா கைலாசத்துக்கு கணக்கு போட்ட கணக்கு இன்னும் பார்க்காம ஓட்டி அடைஞ்சானா அப்போ எவ்வளோ திமிரு வித பையலுக்கு அரசியல்வாதி கேடுகட்ட உரிமைகளுக்கு. டெல்லி தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம் நொறுக்கி விட்டு புடுக்களை சூடு வச்சு தூக்கி எறிஞ்சு விடுவான். முக்கால் சத்தியம்.